அத்தை, இந்த வயசான காலத்துல எதுக்கு நீங்க அதை போட்டு உருட்டிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க? விடுங்க, நான் அரைச்சு தரேன். அவ்வளவுதான், நான் அரைச்சே முடிச்சிட்டேன். போ வெள்ளத்தை தள்ளிக்கிட்டு வா. அதுக்குள்ளேயுமா அரைச்சிட்டீங்க? என்னடி கை சத்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி உரல் வேலை கல்லு வேலைன்னு வையி சட்டு சட்டுன்னு செஞ்சு விடுவேன். நீங்க தான் இந்த மிக்சியே கிரைண்டர்னு சொல்லிக்கிட்டு அதுல ஆட்டுறதுக்கே அம்புட்டு சீனு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. நானும் போட்டேன்னு வையி கட்ட கட்ட கடன்னு அரைச்சு எடுத்து விடுவேன். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அம்மா என்கிட்ட பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும். எப்படியோ என் பையன் இந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்த, இது என்ன திப்பி திப்பியா இருக்குது? என்ன இப்படி அரைச்சு வச்சிருக்கீங்க? அப்புறம் மாவு மாதிரி அரைக்கணும், இப்படி தாண்டி அரைக்கணும். கொஞ்சம் குறகுறப்பா இப்படி அரைச்சு சோத்தை போட்டு பிணைஞ்சா அப்படி இருக்கும். போ போய் எடுத்துட்டு வா. ஐயோ, என்னமோ சொல்றீங்க. ஏமா சீக்கிரம் செய்யுமா, பசிக்குதுமா. உங்களுக்கு உடனே பசி எடுத்துருமே. பை செம்ம மனமா இருக்குது போங்க. ஆமா அம்மா, சூப்பரா இருக்கு. உருட்டி குடுக்கறேன் ஜோத்தை, சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அத்தை, இந்தாங்க அத்தை. குடுமா. எத்த, இதுல எல்லாம் போட்டு பிணைஞ்சா நல்லாவாத்தான் இருக்கும். சாப்பிட்டு பாரு அப்புறம் சொல்லு. அண்ணி, அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அண்ணி. அப்பெல்லாம் வீட்டுல குழம்பு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு வைங்க, அம்மா தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் உப்பு, வரமிளகா, கொஞ்சோண்டு இது சின்ன வெங்காயம், இதெல்லாம் அப்படியே அரைச்சி எடுக்கும் பாருங்க, அம்புட்டு ருசியா இருக்கும். அது என்ன தேங்காய் சட்னி தானே? தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது நீ, துவையல் மாதிரி நல்லா இருக்கும் நீ, நல்லா குறகுறப்பா அம்மா அரைக்கும். மருமகளே இங்க பா. அத்தை, மொத உருண்டை நீ சாப்பிடு, சாப்பிட்டுப்பட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அட சின்ன பிள்ளைங்களாம் இருக்கு, அதுங்களுக்கு கொடுங்க முதல்ல, நான் அப்புறம் கூட சாப்பிட்டுக்குவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆக்காட்டு ஆக்காட்டிங்க வா. அத்தை, சும்மா சொல்லக்கூடாது அத்தை, ரொம்ப அருமையா இருக்குது. நான் கூட எப்படி இருக்குமோ என்னவோன்னு நினைச்சேன், ஆனா சும்மா சொல்லக்கூடாது அத்தை. உரல் அரைச்சதுக்கு அதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு. அடுத்து யார் வாங்கிக்கிறீங்க? நானு. அப்பா இன்னும் 2 கை கொடுங்க, இன்னும் 2 கை கொடுங்க, நான் சாப்பிடணும். அடியே இன்னும் இருக்குடி, எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறேன் சரியா? நீ போ. அரவிந்தே வா சாமி. சொல்லு. இந்தா. சூப்பர். சரி உமா வா. கார சாரமா செம்மையா இருக்குமா. அடடே, என்ன அம்மா உருண்டை சோறா? அண்ணே, அம்மா சூப்பரா செஞ்சிருக்கனே. ஆமாங்க, பீக்கிங்காய் தோல் வச்சு அத்தை செம்மையா செஞ்சிருக்காங்க. அப்படியா? சின்ன வயசுல சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே நேரம் இல்லாம அளவுக்கு வேலையாகி போச்சு. கரெக்டான நேரத்துல வந்திருக்கனா? சொல்லும் போதே நாக்கு வருது. நான் வரேன். வாடா உனக்கு இல்லாமையா வா. அம்மா எல்லாருக்கும் ஊட்டி விடுது, இந்த மாதிரி எனக்கு ஊட்டி விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அம்மா தான் என்கிட்ட பேசவும் மாட்டேங்குது, என்னை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது. சரி எல்லாரும் வாங்க, அடுத்து இன்னொரு ரவுண்டு வாங்கிக்கோங்க. அத்தை, எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க, அமுதாவுக்கு கொடுக்கல? என்னத்த கொடுக்கறது? அதெல்லாமே செஞ்சு வச்சிருக்கல, எடுத்து சாப்பிட வேண்டியதானே. எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்ட, உன் பிள்ளைக்கு ஊட்டி விடுறது இல்லையா? இந்தா எல்லாரும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க, நான் போறேன். இங்கே கம்முன்னு இரு முதல்ல. இந்த அமுதா வா. இல்லைண்ணே, நீங்களாம் சாப்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் இங்கே இருந்துக்கிறேன். யாரு அது என்ன? குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட்டு நீ மட்டும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறத? குடும்பம்னா எல்லாரும் தான், நீ மட்டும் கிடையாது, நாங்க மட்டும் கிடையாது. எந்திரி முதல்ல. இல்லைண்ணே, எதுக்கு சும்மா சங்கடப்படுத்திக்கிட்டு, நான் இருந்துக்கிறேண்ணே. எங்களுக்கு ஊட்டி விடும்போது நீ மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டா பார்த்த? உன் மனசுல 1000 கஷ்டம் இருக்க தானே செய்யும். வா முதல்ல எந்திரிச்சு வா. அண்ணே வேண்டாண்ணே. வேண்டாண்டி பரவாயில்ல, 1 ரூபா மட்டும் வாங்கிக்க வா. வேண்டா, உங்களுக்கு ஊட்டி விடு. நான் ஊட்டி விடுறேன், எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. கை வேற எரியுது, கையை வேற கழுவணும். கை எரிஞ்சாலும் பரவாயில்ல, எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், கையெல்லாம் எரியல் இருக்காது. ஊட்டி விடு. ஏன் குமரி, கையை விடுறி, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறவ விடு. அப்பா அத்தை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்கப்பா. அத்தை இங்க வாங்கத்த. கேரு கம்மு, கையை விடுன்றல்ல. சாப்பிடுமா, நீ சாப்பிடு. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சரி, கேஸ் தட்டுப்பாடுன்றாங்க,
என்ன எல்லா பக்கம் கிடைக்குமே தெரியலையே. எங்கிட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம வீட்டுல எந்த தட்டுப்பாடும் இல்ல. நானும் வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து பாக்குறேன், இன்ன வரைக்கும் இந்த வரவுடுப்புலயே தான் என் காலம் ஓடுது. பாவம் என் புள்ள கேஸ் இல்லாம என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியல. இவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம், இவங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு நியாயம். பாத்தீங்களா மக்களே, இவங்க புள்ள கேஸ் இல்லாம சமைக்க முடியாம, ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கேஸ்லயே சமைக்க கூடாதான். டே வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. எமாடி போய் டீ போடு பையனுக்கு. இப்பதான் அடுப்பை அணைச்சு வச்சேன். இப்போ மறுபடியும் விரவ போட்டு பற்ற வச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகும். ஒவ்வொருத்தனா வருவீங்களாடா, முதல்லயே ஒன்றா வராம வயிற்றுச்சல குத்திக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். மருமகளே, அப்படியே எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வைமா. வைக்கிறேங்க மாமா. ஏண்டா உன் தங்கச்சிக்கு போன் போட்டு கேட்டியாடா? அங்கெல்லாம் கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுன்றாங்க, புள்ள எம்பிட்டு கஷ்டப்பட போறாளோ தெரியலடா. அட நீ வேறம்மா, அவங்க மாமியார் நல்ல நாள்லயே கேஸ் அடுப்பு சமைக்காத விரவு அடுப்பு சமை, கேஸ் முடிஞ்சு போயிடும், மேஸ் முடிஞ்சு போயிடும்னு வாங்க. இப்ப சொல்லவா வேணும், பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. ஐயோ என்னடா இது, இங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருந்து ஆக்கி கொண்டு போயாவது கொடுக்கலாம் வைக்கலாம். அங்க என்ன பண்றாங்களோ தெரியல, சோத்துக்கெல்லாம் இருக்கா என்னவோ. ஃபோன் பண்ணேன், மாப்பிள்ள ஃபோனே எடுக்கல. சரி வேலை எதுவும் இருப்பாருன்ட்டு நானும் விட்டுட்டேன். அங்கிட்டு கீழே எல்லாம் டீ கடையெல்லாம் அடைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, மாப்பிள்ளைக்கு வேலையும் இருக்குமா என்னமோ தெரியல. இங்கிட்டு வாங்கன்னு அப்பயே சொல்லிட்டு வந்தோம், இன்ன வரைக்கும் வரல. நம்ம சொல்றதே பெருசா கூட மதிக்கிறது இல்ல. மாமா அவங்கெல்லாம் நல்லா தெளிவா தான் இருக்காங்க, நம்ம தான் முட்டாளா இருக்கோம். மருமகளே என்னம்மா சொல்ற? நம்ம போய் எத்தனை நாள் ஆகுது, எப்ப சொன்னோம் வாங்க இங்க வந்து இருங்கன்னு? இன்ன வரைக்கும் அவங்க நம்ம மதிக்க கூட இல்லை. அவங்க மாமியார்கிட்ட இன்னத்துக்கும் நீங்க படிச்சு படிச்சு சொல்லிட்டு வந்தீங்க. அவங்க நம்மளை பத்தி என்ன கண்டுக்கிட்டாங்களா? நீ சொல்றது எவனுக்கோ சொல்லு யாருக்கோ சொல்லுன்னு இருக்காங்க. அவங்களுக்கோசரம் நீங்க வேலை தேடுறது என்ன, இவரு போய் வீடு தேடுறது என்ன? எங்க அத்தை அவங்களுக்கு காடு காடா போய் காடு தேடுறது என்ன வாங்கி கொடுக்க இன்புட்டும் பண்றீங்க. அவங்க நம்மள என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டா வர முடியும்? அவங்களும் எல்லா பொழப்பையும் பார்த்துட்டு தானே வர முடியும். அவங்க எல்லாம் கூப்பிட்டா உடனே நம்ம பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு ஓடுறோம்ல. உங்க பேரனுக்கு செமஸ்டர், நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வரலையா? பைத்திய கறிமேதி பேசாத. பையனுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா? மருமவா 10வது படிக்கிறா, 10வது ரிசல்ட் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு வரணும். மச்சான் இங்க வந்து விட்டாருன்னா அங்க யார் பிள்ளைய கூட்டிட்டு போவா கூட்டிட்டு வருவா? அதெல்லாம் யோசிக்கணும். நம்மளை பத்தியே யோசிக்கிறாங்களாம். நம்ம வாய அடைக்கிறதுக்கு தான் எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. இருந்து அந்த உமா பொண்ணுக்கு இப்பதான் மாப்பிள்ளை வீடு அமைஞ்சிருக்குது. அதனால அதுக்கும் கொஞ்சம் செலவு இருக்குன்னே, கல்யாணம் சொல்லிதான் கிடக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோனே அப்படின்னுச்சு தங்கச்சி. அப்ப குடும்பமா மொத்தமா இங்க வந்து உட்காந்துக்குவாங்களோ? இதுலயும் வேற அந்த அமுதா பொண்ணு போனுச்சுல்ல, அந்த பொண்ணு வந்துருச்சு. இப்ப இவங்க வீட்டுல தான் இருக்கான். அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு பார்த்து இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். ஆத்தாடி, குடும்பமே இப்ப மாப்பிள்ளை உழைப்புலத்தான் உட்காந்து திங்கணுமா? ஐயோ, மாப்பிள்ளை முதலையே அவருக்கு பாரம் தான். இப்ப எல்லாரும் வந்து உக்காந்துக்கிட்டா என்ன பண்றது? நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லப்போ. நம்ம வீட்டில் வந்து இருங்க இருங்கன்னா 2 பேரும் கேட்குறாங்களா? அங்கேயே இருந்துக்கிட்டு செலவு மேலே செலவு, செலவு மேலே செலவு, எம்பிட்டு செலவு தான் அவங்களும் பார்ப்பாங்கன்னு தெரியல. அவங்களாம் பார்க்க முடியும் தானே, அத்தாங்க இருக்காங்க. அவங்க இடத்துல இருந்தாத்தான் மதிப்பு அதிகம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் 1 மாதம் இருந்துட்டு போறா, அதுவே இங்கே இருந்தால் வந்து இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்பா. யாரு உன்னை டீ தான் வைக்க சொன்னேன், இங்கே வந்து நான் புழக்க சொல்லலை, போ. நம்ம வாயத்தான் மூடுவாங்க. என்னடா இப்படி குடும்பமே வீட்டில் வந்து உட்காந்தா என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது, இவ தான் பொறுப்பாக இருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணி விட்டு இப்போ தான் அனுப்புவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து உக்காந்துருச்சு. இனி இந்த பொண்ணுக்கு காலம் முழுக்க சம்பாரிச்சு போடணும். என்ன பண்ணுவாங்களோ தெரியல 2 பேரும். என்றைக்கும் ஒரு அளவு தான். அவங்கவுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை பார்க்கணும். அதை விட்டு காலத்துக்கும் இவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாரோ மாப்பிள்ளை. படுபாவி பையன் காலையில் 6 மணிக்கு வரேன்னா 6, 7 ஆச்சு, 7, 8 ஆச்சு, கடைசியில் ராத்திரி 8 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் அந்த படுபாவி பையன் பாத்திரமும் கொடுக்கல, இங்கிட்டு வரவும் இல்லை. இப்போ என் பையன் வேற வந்துருவானே, வந்தவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. வாங்கணும்டி தங்கம், ரசபூவை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன? நிலா பாரு. ஆமா, ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் பூ பூ பூன்ட்டு. ஐயோ, இவனை ஊட்ட சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. இவனை பெற்றதுக்கு பதிலாக ஒரு தென்னங்கனை வச்சாதாவது இளநியாவது ஆயிருக்கும். இவனுக்கு சோறு ஊட்டி கழுவி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு உடம்பே அழுத்து போகுது. அங்க பாருங்க, அப்பா வந்துட்டாங்க. மா சொல்லுப்பா. என்ன என்ன அந்த என்ன கேட்கல, பாத்திரம் மட்டும் வந்துருச்சா? ஏங்க, அதெல்லாம் வாங்கி உள்ள அத்தை அடுக்கி வச்சிருக்காங்க. போங்க, போய் கண்ணுல ஒத்திக்கங்க. நம்மள நல்லா கோத்து விடுறாளே, இதுதான் சாக்குன்னு. சின்ன பொண்ணு, எதுல விளையாடணும்னு இருக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு போய் வச்சு பேசிட்டு இருக்காத.
எங்க நான் என்னங்க பண்ணினேன்? அத்தை பொருள் வாங்கி வச்சிருக்காங்களா, நீங்க வாங்கி வச்சிருக்காங்க போய் பாருங்கண்ணே. இதுல ஒரு குத்தமா? எங்கம்மா? அடே தம்பி, எதுக்குடா அப்ப கத்துற? பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ கத்துனேன்னு வையி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா கூடி வந்துருவாங்கடா. அதுக்கப்புறம் இந்த முனியம்மா வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்கு, அதுதான் குடும்பமே இப்படி வெளியே நின்று கத்துதுன்னு சொல்லுவாங்க. மான மரியாதையே போயிடும்டா. உள்ள வா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிப்போம். உள்ள வா, வெளியே வான்றதெல்லாம் இல்ல. எனக்கு தேவை 50,000 ரூபாய் பணம். அதுக்கு வழியை முதல்ல சொல்லிட்டு மத்த எதா இருந்தாலும் பேசுங்க. ஐயோ டேய் கத்தாதடா. இது என்னை பார்த்தா எப்படி உனக்கு தெரியுது? பைத்தியக்கார மாதிரி இருக்கா? என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான் இவன். நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கே நீ. அத்தடி, என்னைக்கு இல்லை திருநாள, இன்னைக்கு இந்த மனுஷன் இன்புட்டு கோவப்பட்டு வராரு. வாயை கொடுக்க வேணாம், அதுக்கப்புறம் நம்மளும் வாங்கி கட்ட வேண்டியதுதான். அத்தை, என்ன எதுன்னு தெரியலையே. துரை தம்பி எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. அப்புறம் நம்ம குடும்பத்துல அன்னைக்கு ரோட்ல இழுத்து போட்டு அவனை அடிச்சேன்னு வெளியே வந்து நின்று ஈன்னு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சாலாம்ல. என் வயிற்றுச்சல் சும்மா விடுமா? அத்தான் கடவுள் நல்லா கூலி கொடுக்குறான். அன்னைக்கு நம்ம வீட்டுல சந்தி சிரிக்கி அடிக்கிறோன்னு எப்படி கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நம்ம வீட்டுல பிரச்சனைன்னு ஊர் முழுக்கே தண்டரை அடிச்சா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்துச்சுல. நான் கும்பிடுற சாமி சக்தி வாய்ந்த சாமி. பாரு எப்படி நாருது. உள்ளவங்களா வெளியே வந்துட்டாங்கடா. பகல் நேரமா இருந்தா கூட பிரச்சனை இல்லடா, எல்லாரும் வெளியே வேலைக்கு போயிருவாங்க. ராத்திரி நேரம் எல்லாரும் வெளியே உட்காந்துக்கிட்டு பாக்குறாங்கடா. அசிங்கமா இருக்குடா. வாடா உள்ள வந்து பேசிக்கலாம். அடுத்த வீட்டுல ஒரு பஞ்சாயத்துல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வருவா. அப்படியா? அடிச்சுக்கங்கன்னு எரியத்தில எண்ணெய ஊத்துவா. அவ வீட்டு பிரச்சனையும் அப்படியே துண்ட போட்டு மறைக்கிறத பாத்தியா? என்னடி வெளியே ஒரே சத்தமா கிடக்கு. எனக்கு என்ன தெரியும்? நீ தான் கடையை விட்டு காலடி எடுத்து வச்சுன்னா கண்டங்காலை வெட்டுவேன்னு சொல்லிவிட்ட. இதுக்கு மேலே நாங்கள் சண்டைன்னு போய் பார்த்து அப்புறம் நீ என்னை வெட்டுறதுக்கா? இவ ஒரு பைத்தியக்காரி. எதுல விளையாட்டு பண்ணணும்னு இல்லை. என்னடி யார் வீட்டுலடி பிரச்சனை? வேற யாரு? எல்லாம் உன் தோழி முனியம்மா வீட்டில் தான். முனியம்மா வீட்டுலையா? என்னடி சொல்றவ? எனக்கு என்ன தெரியும்? அவங்க பையன் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஐயோ, என்ன எதுன்னு தெரியலையே. இந்த அப்ப உடனே ஓடிடுவியே. போறது இல்லையா? இப்படி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பாக்குறாங்கன்னு உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா காசை எடுத்து கொடுக்காம இருந்திருக்கணும். காசை கொடு, நான் பத்திரமா வச்சிருக்கேன், காசை கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து என்னம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அடே, அந்த பையன் 6 மணிக்கெல்லாம் வாரேன்னு சொன்னான்டா. தங்கமான பையனா தெரிஞ்சான். எப்படியும் வந்துருவான், நீ கவலைப்படாதையா சரியா? ஏதோ வண்டி கிண்டி ரிப்பேரா இருக்கும் போல இருக்கு. அதான் பெட்ரோல் டீசல் விலையில ஏறி போச்சுல, அதனால இது வண்டி எங்கிட்ட லாக் ஆகி கிடக்குது. என்னவோ பெட்ரோல் டீசல் இல்லாம எப்படி நாளைக்கு வந்துருவான். இந்த நொண்டி சாக்கலை எனக்கு தேவை கிடையாது சரியா? எனக்கு தேவை 50,000 ரூபாய் பணம். முனியம்மா, என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? ஊர்க்காரவங்களே இங்கதான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவ வேற வந்துட்டாலே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பு. ஏன் நீ பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பியே? என்னப்பா ஆச்சு? எவனோ ஒருத்தன் போர்வை விற்கிறேன்னு வந்தானம்மா. ஏதோ குழுக்கள் சீட்டாமா. 5,000 கட்டினா இந்த பரிசு தரேன் அந்த பரிசு தரேன்னு சொல்லி இருக்கிறான். 10 சீட்டை வாங்கி 10,000 15,000 சொல்லி இல்லாம 50,000 முடிச்சுப்புட்டு இந்த பொருள் கொண்டு வருவான்னு காலையில இருந்து உக்காந்துட்டு 50,000 முடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. என்னடி ஊர் முழுக்க என்ன மாதிரி விவரமானவ யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரியவ? என்னடி இப்படி கேனத்தனமா ஏமாந்து நிக்கிறவ? அது என்ன வந்து போய் இன்னத்துக்கும் எப்பா காலையில போது நான் கேட்டேன், என்னப்பா போர்வை வாங்குறியா? ஒண்ணு ரூபானே 500 ரூபான்னு சொன்னேன். நம்ம நேத்து கொண்டு வந்தவன் 250 ரூபா சொன்னா நீ என்னப்பா இம்பிட்டு வேலை சொல்ற அப்படின்னு கூட இவன் என்கிட்ட நின்று பேச கூட விடல. என்னை விரட்டுறதுலயே குறியா கிடந்தா. இதுக்கு தானே அடியே என்கிட்ட சொல்லிருந்தா கூட நான் ஏதாவது உன்னை இப்படி வாங்க வேணான்னு சொல்லியிருப்பேன்ல. இந்த மாதிரி தான் பக்கத்து ஊரு அந்த சைட்ல இருக்க ஊர்ல எல்லாம் ஆள் இல்லாத வீட்டுல இந்த மாதிரி ஏமாத்தி காசு சுருட்டிக்கிட்டு போடுறானுங்கன்னு சொல்லி அங்க கடைக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டாங்க. நான் இது அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா உன்னை சொல்லியாவது சொல்லியிருப்பேன்ல. அடியே மொட்டைக்கார சிரிக்கி, அது அப்பயே சொல்ல வேண்டியதாண்டி. காசு பொருள் வாங்கும்போது இப்ப சொல்றியாடி? நீ போ
வந்து வந்து போயின்னு இனி போனது போச்சு, இனி அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவுதான். நிம்மதியா இருக்குதா உனக்கு? இனிமே காசு கீசுன்னு ஏதாவது கேளு, அதுக்கப்புறம் இருக்கு. அடுத்தவன் நல்லா இருந்துட்டா அப்படியே வயிறு எரிஞ்சுக்கிட்டு தான் கிடப்ப. அடுத்தவங்க அதுவும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றும் நினைச்சேன். அதான் கடவுள் நல்லா கூலிய கொடுத்துருக்கான். கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். 50,000 ரூபாயா எடுத்து கொடுப்பாங்க. ஆசை ஆசை யாரை விட்டுச்சு? பாவம் சின்ன பொண்ணுவும் கொழுந்தனும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இப்போ தான் விசேஷம் முடிச்சாங்க, அதுக்குள்ளே இந்த 50,000 கொண்டு போய் அழிச்சிருக்காங்களே. ஐயோ ஆண்டவனே.